நம்ம இந்த அடினியம் செடியோட சீட்ஸ் வந்து நான் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்தேன். பார்த்தீங்கன்னா இந்த காய் காய்ச்சிருக்கு. சரி கொஞ்சம் பழுத்து தானாகவே வெடித்து தானாக வரும் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா வந்து தானாகவே வெடித்து அதனுடைய சீட்ஸ் எல்லாம் பாருங்கள், இதுதான் அதனுடைய சீட்ஸு. ஸோ இது வந்து செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, மேலே மட்டும் மண் போட்டு ஃபில் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இந்த சீட்ஸ்லாம் நல்லா சூப்பராக வளர்ந்துருந்தது. இந்த சீட்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக புசு புசுன்னு கையில் ரொம்ப சாஃப்டாக வந்து சாஃப்ட் நேச்சராக இருக்குது. ஸோ இப்போ இந்த சீட்ஸ் போட்டு நம்ம கொஞ்சம் இது வந்து நமக்கு வந்து கொஞ்சம் செடிக்கெலாம் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, ட்ரை பிளான்ட் தான். ஸோ அதனால் வந்து இந்த தொட்டியில் நம்ம இந்த சைட்லலாம் போட்டு வைக்கலாம் அப்படின்னு. இது முளைச்சி வர்றதை நம்ம அந்த அழகாகவும் பார்த்துருவோம் அப்படின்னு. ஸோ அடினியம் சீட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சீட்ஸ் இது வந்து புஸ் புஸ்ன்னு காற்றுல வந்து பறந்துட்டு வந்துட்டு இருந்தது. நான் இதை ஃபஸ்ட்டு இது ஒரு எருக்கஞ்செடியிலேருந்து ஏதோ வந்து சம்திங் வருதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சீடு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா தான் பார்த்தா இந்த அடினியம் பிளான்ட்டோட இந்த சீட் வெடித்து அதுலேருந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக வந்து 2 இருந்தது, ஒன்று எங்கேன்னு தெரியல. பட் இந்த செடிக்கு வந்து நமக்கு முளைப்பு திறன் எப்படின்னா, நம்ம வந்து செடிக்கு தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ எவ்வளோ சீட்ஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20-25 சீட்ஸ் கிட்டே இருக்கும். நம்ம இப்போ போட்டுட்டு மேலே வந்து சாயில் ஃபில் பண்ணிவிட்டு வாட்டரிங் பண்ண வேண்டியதான். அதோடைய அந்த சீடு நம்மளை சொல்கிறோம், அந்த சீடு எவ்வளோ அழகாக ரொம்ப சில்கி சாஃப்ட் நேச்சர். அப்படியே வந்து தொட்ட புசு புசு புசுன்னு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த அதுவும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக. நான் இந்த மாதிரி ஒரு சீடு டிஃப்ரெண்ட்டாக நான் இப்போ தான் பார்க்குறேன். நான் அவ்வளோ அழகாக இருக்குது. ஷேப் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது.